Welcome back to AS English. In this video, we will see the present, past, future verbs in the be form. Be form present tense-க்கு ஆமிசார் ஆகிய 3 verbுகளும் பயன்படுகிறது. நான் ஒரு மாணவன், அதாவது நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் என்பதற்கு ஆங்கிலத்தில் I am a student. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதற்கு we are happy. நீ கனிவானவர் என்பதற்கு you are kind. நீங்கள் டாக்டர்கள் you are doctors. அவன் உயரமானவன் என்பதற்கு he is tall. அவள் பாடுகிறாள் she is singing. அது மழை பெய்கிறது, அதாவது மழை பெய்கிறது என்பதற்கு it is raining. அவர்கள் நண்பர்கள் என்பதற்கு they are friends. பிரியா புத்திசாலி, பிரியா is smart. குமாரும் ராமனும் சகோதரர்கள், குமார் and ராமன் are siblings. Be form past tense. நான் ஒரு மாணவனாக இருந்தேன் I was a student. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் we were happy. நீ கனிவாக இருந்தீர்கள் you were kind. நீங்கள் டாக்டர்களாக இருந்தீர்கள் you were doctors. You is used for both singular and plural. நீ மற்றும் நீங்கள் ஆகிய இரண்டுக்குமே you என்ற வேர்டை பயன்படுத்தப்படுகின்றது. அவன் உயரமாக இருந்தான் he was tall. அவள் பாடிக்கொண்டிருந்தாள் she was singing. மழை பெய்து கொண்டிருந்தது it was raining. அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் they were friends. பிரியா புத்திசாலியாக இருந்தாள் பிரியா was smart. குமாரும் ராமரும் சகோதரர்களாக இருந்தார்கள் குமார் and ராமன் were siblings. Be form future tense. நான் டாக்டராக இருப்பேன் I will be a doctor. நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் we will be happy. நீ பிரபலமாக இருப்பாய் you will be famous. நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள் you will be leaders. அவன் தாமதமாக இருப்பான் he will be late. அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள் she will be a teacher. அது வெயிலாக இருக்கும் it will be sunny. அவர்கள் இங்கே இருப்பார்கள் they will be here. பிரியா பிஸியாக இருப்பாள் பிரியா will be busy. பிரியாவும் ராகுலும் திருமணம் செய்து கொள்வார்கள் பிரியா and ராகுல் will be married. மேலும் சிங்குலர் நவுனிற்கு ப்ரெசன்ட் டென்ஸிற்கு இஸ் பயன்படுத்த வேண்டும், பாஸ்ட் டென்ஸிற்கு வாஸ் பயன்படுத்த வேண்டும், ஃபியூச்சர் டென்ஸிற்கு வில் பி பயன்படுத்த வேண்டும், ப்ளூரல் நவுனிற்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் பயன்படுத்த வேண்டும், பாஸ்ட் டென்ஸில் வேர் பயன்படுத்த வேண்டும், ஃபியூச்சர் டென்ஸில் வில் பி பயன்படுத்த வேண்டும். சிங்குலர் நவுன் என்பது கேர்ள், புக், பென், ஸ்கூல், பாய், ஆஃபீஸ், டீச்சர், ராமன், டைகர், ட்ரீ ஆகிய ஒருமை பெயர்களை சிங்குலர் நவுன் என்று சொல்கிறோம். ப்ளூரல் நவுன் என்றால் பாக்ஸஸ், கேர்ள்ஸ், டாக்டர்ஸ், ட்ரீஸ், டாக்ஸ், புக்ஸ், மேலும் பல பன்மை பெயர் சொற்களை ப்ளூரல் நவுன் என்று சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.